எண்ணிய முடிதல் வேண்டும். வெல்கம் டு என்எஸ் ஸ்கூல். இன்னைக்கு நம்ம எலக்ட்ரான் கெயின் என்தால்பியோடைய எப்படி மாறுது பீரியாடிக் ட்ரெண்டை பார்க்க போகிறோம். பீரியாடிக் ட்ரெண்ட் இன் எலக்ட்ரான் கெயின் என்தால்பியை பார்க்கணுன்னா ஃபர்ஸ்ட் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் தி எலக்ட்ரான் கெயின் என்தால்பி நம்ம பார்க்கணும். ஓகே, ஃபேக்டர்ஸ். ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் நான் என்ன எழுத போகிறேன்னா அட்டாமிக் சைஸ். நமக்கு ஏற்கனவே தெரியும் அட்டாமிக் சைஸ் வந்து ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஃப்ரம் டாப் டு பாட்டம் டவுன் தி குரூப் வந்து அட்டாமிக் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும், லெஃப்ட் டு ரைட் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஓகே, இப்போது அட்டாமிக் சைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, ஒருவேளை அட்டாமிக் சைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த எலக்ட்ரான் கெயின் என்தால்பி டிக்ரீஸ் ஆகும். எலக்ட்ரான் கெயின் என்தால்பி டிக்ரீஸ் ஆகும். ஓகே, அட்டாமிக் சைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எலக்ட்ரான் கெயின் என்தால்பி டிக்ரீஸ் ஆகும். இது வந்து ரிலேஷன்ஷிப்பாக சொல்லும்போது atomic size is inversely proportional to electron gain enthalpy. ஓகேவா, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு எலக்ட்ரான் கெயின் என்தால்பி. அப்படின்னா லெஃப்ட் டு ரைட்டு அட்டாமிக் சைஸ் டிக்ரீஸ் ஆகும், அப்போ எலக்ட்ரான் கெயின் என்தால்பி இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, லெஃப்ட் டு ரைட்டு பீரியட் வைஸ். ஓகேவா, எலக்ட்ரான் கெயின் என்தால்பி என்னவாகும், இன்க்ரீஸ் ஆகும், ஏன்னா அட்டாமிக் சைஸ் டிக்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி டாப் டு பாட்டம் ஆர் டவுன் தி குரூப். ஓகே, நான் முன்னாடி கிளாரிட்டிக்காக எழுதிடுறேன். இது வந்து பீரியட் லெஃப்ட் டு ரைட்டு, குரூப் டு குரூப், டாப் டு பாட்டம். அப்போது எலக்ட்ரான் கெயின் என்தால்பி டிக்ரீசஸ், ஏன்னா அட்டாமிக் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா, ஏன் இது இன்க்ரீஸ் ஆகுது, ஏன் இது டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் சைஸ் வந்து பெருசாக, அதாவது நியூக்ளியஸை காட்டிலும் அட்டாமிக் சைஸ் பெருசாக இருக்குன்னா என்ன அர்த்தம், நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த நியூக்ளியஸில் இருந்து அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ இந்த எலக்ட்ரான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற அந்த நியூக்ளியர் அட்ராக்ஷன், இந்த நியூக்ளியஸில் இருக்க புரோட்டானுடைய அட்ராக்ஷன் வந்து கம்மியாக இருக்கும். அப்போ இதோடைய எலக்ட்ரான் வெளியே இருந்து, இது ஏற்கனவே லாஸ்ட்டில் இருக்கிற எலக்ட்ரான் மேலேயே இதுக்கு பெரிய அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் கிடையாது. அப்போ வெளியே இருந்து வர எலக்ட்ரானை வந்து வாங்கிக்கிறதுக்கு இது பெருசாக இன்ட்ரெஸ்டே காமிக்காது. அப்போ லெஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை தான் ரிலீஸ் பண்ணும். என்ன பண்ணுது, லெஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை தான் ரிலீஸ் பண்ணுது. லெஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுறதால இது வந்து லெஸ் எலக்ட்ரான் கெயின் என்தால்பியை தான் கொடுக்கும். ஓகேவா, நான் வந்து இப்போ டிக்ரீசஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது எல்லாமே வந்து நெகட்டிவ் வேல்யூ, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. எலக்ட்ரான் கெயின் என்தால்பி, ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் கெயின் என்தால்பியை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். இது வந்து நெகட்டிவ் வேல்யூ. ஓகே, ஹைலி நெகட்டிவ் அப்படின்னா அதிகமான ஹை எலக்ட்ரான் கெயின் என்தால்பி இருக்குன்னு அர்த்தம். லெஸ் நெகட்டிவ் அப்படின்னா கம்மியாக லோ எலக்ட்ரான் கெயின் என்தால்பின்னு அர்த்தம். ஓகேவா, இப்போது மேலேருந்து கீழே வரும்போது மேலே வந்து அதிகமான ஹைலி எலக்ட்ரான் கெயின் என்தால்பி. இப்போ வந்து ஒரு -327 -328 அப்படின்னு ஆரம்பிச்சதுன்னா மேலே, கீழே வந்து முடியும் போது -250 அப்படி முடியும். ஓகேவா, நெகட்டிவ் வேல்யூ நெகட்டிவ் சைன், வேல்யூ வந்து லெஸ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறேன், அவ்வளோதான். அடுத்தது செகண்ட் ஃபேக்டர் என்ன அப்படின்னா நியூக்ளியர் சார்ஜ். இப்போது நமக்கு ஏற்கனவே தெரியும் இந்த அட்டாமிக் சைஸும் நியூக்ளியர் சார்ஜும் வந்து இணைப்பிரிக்க முடியாத ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும். ஓகேவா, இப்போது இந்த அட்டாமிக் சைஸ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அட்டாமிக் சைஸ் டிக்ரீஸ் ஆகும். இது ரெண்டுத்துக்குமான ரிலேஷன்ஷிப்பு. அப்போது நியூக்ளியர் சார்ஜ் வந்து லெஃப்ட் டு ரைட்டு இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா, இன்க்ரீஸ் தான் ஆகும். ஏன்னா நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ், அட்டாமிக் நம்பர் வந்து த்ரூ அவுட் தி பீரியட் வைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் ஒரு யூனிட். அப்போது நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் தான் ஆகும். அதே மாதிரி த்ரூ அவுட் தி குரூப்பும் மேலேருந்து கீழே வரும்போதும் என்ன ஆகும்னா நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் தான் ஆகும். ஆனால் மேலேருந்து கீழே வரும்போது நியூக்ளியர் சார்ஜ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகாது, நம்பர் ஆஃப் ஷெல்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். இதை வந்து கிளியராக வந்து அட்டாமிக் சைஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, அட்டாமிக் ரேடியஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கிளியராக சொல்லியிருப்பேன். இப்போ ஜென்ரலாக நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா எலக்ட்ரான் கெயின் என்தால்பியும் இன்க்ரீஸ் ஆகும்.
ஓகேவா? அப்போது நியூக்ளியர் சார்ஜ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எலக்ட்ரான் கெயின் என்தால்ஃபி இப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, அட்டாமிக் சைஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு எலக்ட்ரான் கெயின் என்தால்ஃபி. நியூக்ளியர் சார்ஜ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எலக்ட்ரான் கெயின் என்தால்ஃபி. அது இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா, இந்த ட்ரெண்ட் எழுதும்போது, இந்த ட்ரெண்டை பார்க்கும்போது இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம மைண்டில் கண்டிப்பாக வந்துடணும். இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் எல்லாத்துலேயுமே எல்லா பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் படிக்கும் போதுமே இந்த ஹாஃப் ஃபில்டு ஃபுல்லி ஃபில்டு அப்படிங்கிற வேர்ட் வந்து நம்மளுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஹாஃப் ஃபில்டு பீரியாடிக் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருந்தாவோ இல்லை ஃபுல் ஃபில்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருந்தாவோ அது மோஸ்ட் ஸ்டேபிள் ஆட்டமாக இருக்கும். அப்படி மோஸ்ட் ஸ்டேபிள் ஆட்டமில் இருந்து எலக்ட்ரானை எடுக்கிறதும் கஷ்டம்தான், எலக்ட்ரானை கொடுக்குறதும் கஷ்டம்தான். ஓகே, அந்த ஆட்டம்லேருந்து எலக்ட்ரானை பிடுங்கிறதும் கஷ்டம், அதுக்கு எடுத்துகிட்டு போய் எக்ஸ்டர்னலாக ஃபோர்ஸ் பண்ணி இந்தா வச்சுக்கோ அப்படின்னு ஒரு எலக்ட்ரானை கொடுக்குறதும் கஷ்டம். அப்போது அந்த கான்ஃபிகரேஷன்லாம் எது? P3 ஹாஃப் ஃபில்டு, D5 ஹாஃப் ஃபில்டு, F7 ஹாஃப் ஃபில்டு, அதே மாதிரி P6 ஃபுல் ஃபில்டு, D10 ஃபுல் ஃபில்டு, F14 ஃபுல்லி ஃபில்டு. ஓகேவா? இது மாதிரி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்லாம் வரும்போது நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். இதுக்கெல்லாம் ஆல்மோஸ்ட் ஜீரோ, ரொம்ப ரொம்ப கம்மியான வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப கம்மியான அளவு தான் வந்து அது எனர்ஜியை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். அப்போ ரொம்ப கம்மினா ஆல்மோஸ்ட் ஜீரோ லெவலில் தான் வந்து எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும் அப்படிங்கிறத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போது ட்ரெண்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, பீரியட் வைஸ் லெஃப்ட் டு ஜென்ரல் ட்ரெண்டு சொல்லணும் அப்படின்னா லெஃப்ட் டு ரைட்டு, நான் இங்கே சொன்ன மாதிரி அட்டாமிக் சைஸை வச்சு சொல்லும்போது லெஃப்ட் டு ரைட் வந்து எலக்ட்ரான் கெயின் என்தால்ஃபி இன்க்ரீஸ் ஆகும். ஜென்ரலாக சொல்லும்போது சொல்லலாம், ஆனால் இது எப்படி மாறுதுன்னு இப்போ பாருங்கள். ஜென்ரலாக சொல்லும்போது இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி டவுன் தி குரூப் டாப் டு பாட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதால எலக்ட்ரான் கெயின் என்தால்ஃபியோடைய வேல்யூ வந்து டிக்ரீசஸ். சில சமயம் இதை இன்க்ரீசஸ் டிக்ரீசஸ்ன்னு குடிக்காமல் ஹை நெகட்டிவா லெஸ் நெகட்டிவா, மோர் நெகட்டிவா லெஸ் நெகட்டிவா, ஹை நெகட்டிவா லோ நெகட்டிவா அப்படிலாம் கொடுப்பாங்க. டிக்ரீசஸ் அப்படிங்கிறது லோ நெகட்டிவாக நான் மீன் பண்ணுறேன். சரியா? அடுத்தது இது வந்து ஜென்ரல் ட்ரெண்ட். இப்போது செகண்ட் பீரியட் நம்ம பார்க்கலாம். செகண்ட் பீரியடில் என்ன எலிமெண்ட்லாம் இருக்குது? லித்தியம்லேருந்து பார்க்கலாம். லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரோஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின், நியான். இப்போ போரான், ஓகே, லித்தியம்லேருந்து போய்க்கலாம். இப்போ வந்து ஜென்ரலாக இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். கடகடன்னு நம்ம எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். என்னது? நியான் லெஸ் தென், ஃப்ளூரின் லெஸ் தென், ஆக்சிஜன் லெஸ் தென் அப்படின்னு சொல்லிட்டு லீஸ்ட் எலக்ட்ரான் கெயின் என்தால்ஃபி வந்து லித்தியம்க்கு இருக்குது, மோஸ்ட் எலக்ட்ரான் கெயின் என்தால்ஃபி அதிகமாக இருக்கிறது வந்து நியானுக்கு இருக்குது அப்படின்னு போட்டுடலாம். ஆனால் அந்த மாதிரி போடக்கூடாது. நான் என்ன சொன்னேன்? எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை கண்டிப்பாக மைண்டு கொண்டு வரணும். அப்போ இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இதுக்கு 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அட்டாமிக் நம்பர் நான் எழுதிட்டேன். இந்த அட்டாமிக் நம்பர் எதையும் மென்ஷன் பண்ணுது, மைண்டில் வச்சுக்கோங்க. எலக்ட்ரான் நம்பர் மட்டும் இல்லை, புரோட்டான் நம்பரும் தான். ஓகேவா? ஸோ இது இன்க்ரீஸ் ஆகுது. என்ன இன்க்ரீஸ் ஆகுது? நியூக்ளியர் சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எலக்ட்ரான் கெயின் என்தால்ஃபி என்ன ஆகும்? இன்க்ரீஸ் தான் ஆகும். இதுவும் நான் வந்து ஃபேக்டரில் சொல்லியிருந்தேன். ஓகேவா? இப்போ இதோடைய அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதிக்கிறேன். 1s2 2s1, இது வந்து 1s2 2s2ன்னு முடியும். இது வந்து 1s2 2s2 2p1, இது வந்து 2s2 2p2, 2s2 2p3, 2s2 2p4, 2s2 2p5, 2s2 2p6. ஆமாவா? இப்போ p3 p6, p3ங்கிறது ஹாஃப் ஃபில்டு, p6ங்கிறது ஃபுல் ஃபில்டு. ஆமாவா? இது 2p6. அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆக்சுவலாக 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இது கம்ப்ளீட்லி ஃபில்டு ஆர்பிட்டால். அதே மாதிரி இது ஹாஃப் ஃபில்டு ஆர்பிட்டால். p3 இருக்குது, ஹாஃப் ஃபில்டு ஆர்பிட்டால். அதே மாதிரி பெரிலியம் வந்தீங்கன்னா இதுவும் வந்து ஃபுல்லி ஃபில்டு. எஸ்ஸுக்கு இது வந்து ஃபுல்லி ஃபில்டு இல்லையா? ஸோ எஸ் வந்து ஃபுல்லி ஃபில்டு ஆர்பிட்டாலாக இருக்குது. கம்ப்ளீட்லி ஃபில்டு, அதாவது எஸ் ரெண்டாவது ஷெல்லில் வந்துட்டு S2 இருக்கிறதால இது வந்து கம்ப்ளீட்லி ஃபில்டு ஆர்பிட்டாலாக இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஆக்சுவலாக 2 எலக்ட்ரான் S2 இருக்குது, இது S1 இருக்குது, அப்போ இது வந்து ஹாஃப் ஃபில்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக செகண்ட் ஷெல்லில் வந்துட்டு இது
செகண்ட் ஷெல்லில் இருக்கிற எஸ் ஆர்பிட்டாலில் 2 இருக்குது அப்படின்னா இது வந்து கம்ப்ளீட்லி ஃபில்டு தான். அதாவது 8 இருக்கணும், ஆக்டெட் ரூல் இருக்கணும் அப்படின்னு இல்லாமல் டியூப்ளெட் ரூல் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ 2 எலக்ட்ரான் இருந்து இது கம்ப்ளீட்டாக இருக்கிறதால இது வந்து ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கும். இது வந்து ஸ்டேபிளான்னு கேட்டிங்கன்னா இது கூட கம்பேர் பண்ணும்போது இது வந்து லீஸ்ட் ஸ்டேபிள் தான். லித்தியம் பெரிலியம் கம்பேர் பண்ணும்போது பெரிலியம் தான் ஹைலி ஸ்டேபிள், லித்தியம் கிடையாது. இது ஹாஃப் ஃபில்டுன்னு நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நியான் தான் வந்து லீஸ்ட் வேல்யூ. ஏன்னா கம்ப்ளீட்லி ஃபில்ட் ஆர்பிட்டால் ஹைலி ஸ்டேபிள் ஆட்டம் இது. அதனால் இது வந்து ஆல்மோஸ்ட் 0 தான் வந்து என்னவாக இருக்கும், எலக்ட்ரான் கெயின் என்தால்பியாக இருக்கும். அடுத்தது நைட்ரோஜன், அடுத்தது பெரிலியம். இது மூணுத்துக்குமே ஆல்மோஸ்ட் 0 தான். இதுக்கு கம்ப்ளீட்டாக பக்கா 0. நைட்ரோஜனுக்கு கூட கிட்டத்தட்ட பக்கா 0 தான். பெரிலியமுக்கு ரொம்ப லீஸ்ட் வேல்யூ தான் இருக்கும், ரொம்ப ரொம்ப லீஸ்ட் வேல்யூ. ஸோ ஆல்மோஸ்ட் 0. அடுத்தது நம்ம அப்படியே எழுதிடலாம். லித்தியம், அப்புறம் போரான், கார்பன், அப்புறம் ஆக்சிஜன், அப்புறம் ஃப்ளூரின். இதுதான் நம்ம கெஸ் பண்ணுவோம். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை மைண்டில் வச்சிங்க அப்படின்னா இதுதான் வந்து நம்ம கெஸ் பண்ணுவோம். ஆனால் இதுலேயுமே வந்து ஒரு எக்ஸெப்ஷன் இருக்குது. என்னென்னா இப்போது இந்த போரானையும் லித்தியமையும் பாருங்கள், 1s2 2s1. இதில் ஒரு எலக்ட்ரான் வந்துச்சு அப்படின்னா என்ன ஆக போகுது, இது 2s2ஆக மாறப்போகுது. அதாவது இந்த எஸ்ஸுங்கிற ஆர்பிட்டால் கம்ப்ளீட்லி ஃபில்டு ஆர்பிட்டாலாக மாறப்போகுது. ஸ்டெபிலிட்டியை வந்து ரீச் பண்ண போகுது இந்த ஆட்டம். ஆனால் நைட்ரோஜன் பாருங்கள், நைட்ரோஜனில் இன்னொரு எலக்ட்ரான் எடுத்துகிட்டு வந்து போடுறேன், போரானில் இன்னொரு எலக்ட்ரான் போடுறேன் அப்படின்னா P1ன்னு கான்ஃபிகரேஷன் இருக்குது. ஸோ இது வந்து 2s2 2p2. ஒன்றும் பெரிய சேஞ்ச் இல்லை. இது வந்து ஹாஃப் ஃபில்டாக கூட மாறல. P2ங்கிறது ஹாஃப் ஃபில்டை விடவே கம்மி தான். அப்போ இது வந்து ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை ரீச் பண்ணாது. ஆனால் லித்தியம் வந்து ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை ரீச் பண்ணும். 2s2sங்கிறது வந்து கம்ப்ளீட்லி ஃபில்டு ஆர்பிட்டாலாக மாறும். அதனால் இந்த லித்தியமும் போரானும் வந்து இடத்த மாற்றிக்க போகிறாங்க. ஓகேவா? லித்தியம்க்கு வந்துட்டு கொஞ்சம் அதிகமான எலக்ட்ரான் கெயின் என்தால்பியும், போரானுக்கு கொஞ்சம் கம்மியான எலக்ட்ரான் கெயின் என்தால்பியும் இருக்கும். திருப்பி நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஏன் வந்து லித்தியம்க்கு அதிகமான எலக்ட்ரான் கெயின் என்தால்பி இருக்கும் அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் அதிகமாக காமிக்கும் அப்படின்னா, இன்னும் ஒரே ஒரு எலக்ட்ரான் வந்துச்சுன்னா போதும்பா, நான் வந்து 2s2ஆக மாறிடுவேன் அப்படின்றதுக்காக லித்தியம் வந்து அதிகமான இன்ட்ரெஸ்ட் காமிக்குது. அப்போ இந்த ஆர்டர் இன்னும் மாறும். நியான், நைட்ரோஜன், பெரிலியம், போரான், அதுக்கப்புறம் தான் லித்தியம், கார்பன், ஆக்சிஜன், ஃப்ளூரின். இதுதான் வந்து கரெக்டான ஆர்டர்.